ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட்ஸ் ஹப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைல் இறால் கறி எப்படி வைக்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். இறால் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோட்டோ டெக்ஸ்டாகவும் தாரேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதில் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இறாலும் அதிൻ്റെ கூந்தலும். இதில் தேங்காய் பால் முதலாவது பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்திருக்கிறேன். மற்றது முருங்கக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், உள்ளியை நல்லா நசிச்சு வையுங்க. இதுதான் முதலாவது பால். ரெண்டாவது பால். மற்றது மெயினாக பழப்புளியை முதலே கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வச்சு ஊற போடுங்க. ஊற போட்டு அந்த விதை இருந்தால் அந்த விதையை எடுக்கணும். இப்படி இதை மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அதில் எடுக்கிறத காட்டுறேன் என்ன மாதிரியாண்டு. இதுதான் அந்த விதையில் எடுத்துடுங்க. ஊறினோடனே அதில் உள்ள சாரெல்லாம் கீழுக்கு வந்துடும் தண்ணியோட. இது எடுத்தால் சரி. மற்ற எங்களோட ஜெஃப்னா கறி பவுடர், உள்ளியை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இனி நான் சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் சட்டியில் கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, மற்றது லைட்டாக கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோத்தையும் போட்டு முதல் வதக்குங்க. வதக்கிக்கினா பிறகு சின்ன வெங்காயம். பெட்டர் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் இப்போ கறிகளுக்கு எடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. மற்றது என்னென்னா, இறால் கறியை தனியாக வைக்கிறத விட இறால் கறியோட ஒன்றில் கத்தரிக்காய் இல்லாட்டிக்கு முருங்கக்காய் சேர்த்து வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முருங்கக்காய் எடுத்துருக்கிறேன். முருங்கக்காய் நல்ல எங்களோட முருங்கக்காய் தான், நல்ல களியான முருங்கக்காய். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் சமைச்சு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக விரத்துவாங்கக்குள்ள நீங்கள் உள்ளியை சேருங்க. பாருங்கள், நான் இப்போ உள்ளி போடுவேன். உள்ளி ஏன் லேட்டாக போடுறேன்டா, உள்ளின்ற வாசம் கறிக்கு நல்லா இருக்கும். உள்ளியை முதலே போட்டால் பொரிஞ்சு போயிடும். உள்ளியை லேட்டாக போட்டால் கொஞ்சம் உள்ளின்ற வாசமும் இறாலும் சேரைக்குள்ள நல்ல டேஸ்ட் ஒன்று தரும். அதுக்காக தான் நான் உள்ளியை லேட்டாக போடுறேன். உள்ளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வரைக்குள்ள முருங்கக்காயை சேருங்க. முருங்கக்காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த முருங்கக்காயோட இந்த உள்ளி எல்லாம் சேரைக்குள்ள பொரிஞ்ச வாசம் ஒன்று வரும். அதுக்கு தான் நான் முருங்கக்காயை போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டு வதக்குறேன். வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கிக்குள்ள, முருங்கக்காயும் சேர்ந்து வதங்கிக்குள்ள அந்த பச்சைத்தன்மை போயிடும். முருங்கக்காயில் உள்ள பச்சைத்தன்மை பொரிஞ்சோடனே நல்ல வாசம் ஒன்று வரும் முருங்கக்காயிலே. அதுக்காகத்தான் நான் சில பேர் குழம்பை கூட்டி போட்டு முருங்கக்காயை போடுறவேல். நான் இது கொஞ்சம் எல்லாம் பொரிச்சிட்டு தான் குழம்பு வைக்கிறேன். பொரிச்சிட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும் கறி. நல்லா வதங்க விடுங்க. நல்லா வெப்பம் நல்லா வதங்கிக்குன்னா நல்லா கிண்டி விடுங்க. கீழே இல்லாட்டி அடி பிடிக்க பார்க்கும். அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை போடுங்க. தக்காளி பழம் போட்டோன்னே தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி முருங்கக்காயை அவிய வைக்கும். இனி பொரியாது, இனி அவியத்துவாங்க. எண்ணெயில் இப்போ ஒரு நேரம் பொரிஞ்சது. இனி தக்காளி பழம் போட்டோன்னா தக்காளி பழம் தண்ணியில் அவியும். அப்போ எல்லாம் இனி ஒரு இது மாதிரி வரும், கிரேவி மாதிரி கொஞ்சம் லைட்டாக விரத்துவாங்க. தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து முருங்கக்காயில் உள்ள தண்ணியும் வெளியில் வரும். அது லைட்டாக கிரேவி மாதிரி வரும். அந்த நேரம் இறாலை போடுங்க. இறாலில் உள்ள நான் இறால் கூந்தலும் கழுவி வச்சுன்னா அது எல்லாத்தையும் போடுறேன். இந்த பாருங்க எப்படி இருக்குது இறாலண்டு. இனி இவ்வளோத்தையும் தக்காளி பழத்தோட இவ்வளோத்தையும் நல்லா கிண்டுங்க. கிண்டினா தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வர அந்த தண்ணியிலேயே இறால் எல்லாம் அவியும். இறால்லையும் தண்ணி வரும். அவிக்க துவங்கினோன்னா இறாலில் உள்ள தண்ணியும் வெளியில் வரும். அப்போ அதுவே இந்த கிரேவி மாதிரி வர்றதுக்கு அந்த தண்ணி காணும். பாருங்கள், நல்லா அவிச்சு போட்டு
இதுக்கு இந்த கறிக்கு வந்து மெயினாக வந்து பழப்புளி தான் டேஸ்ட்டை கூட்டுறது. பழப்புளியும் தக்காளியும். எங்களோட மரத்தில் உள்ள பழப்புளி வந்து நல்ல நல்ல புளி, எங்களோட மரப்புளி தான் அது. அது பிடுங்கி நான் காய வச்சிருக்கிறேன். அதைத்தான் எங்களோட கறிகளுக்கு நான் போடுறேன். நான் இது நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த கிரேவி மாரி விரத்துவாங்கத்தான் நீங்கள் அந்த பழப்புளியை விடணும். இந்த விடுறேன்னு பாருங்கள், அந்த வடித்து தான் விடுறேன். அதில் விதைகள் இருக்குது, அதால் நான் வடித்து விடுறேன். விட்டுட்டேன் பாருங்கள். இனி ஃபுல்லாக இறால் அவியத்து வாங்கிட்டுது. இறால் அவிஞ்சா பிறகு கொஞ்சம் லைட்டாக சிவப்பு கலரில் வரைக்கில் இறால் நீங்கள் தூள் சேருங்க. இது ஜெஃப்னா கறி பவுடர். நாங்கள் கறி பவுடர் செய்கிறாங்கன்னா அந்த கறி பவுடர் சேர்க்குறேன் பாருங்க. மற்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தூள் போடுங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். மற்றது உப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான். ஒருத்தர் கூடுதல், சில பேர் கூட உப்பு சாப்பிடுவேணும், சில பேர் குறைய உப்பு சாப்பிடுவேணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போடுங்க. இந்த தண்ணியே விடையில் பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியும் மற்றது தக்காளி பழம் மற்றது இறாலில் உள்ள தண்ணியும் தான். அவ்வளோத்துலேயும் அப்படியே அவிக்க வேண்டியான். நல்லா அவிச்சு சூடாகி வரைக்குள்ள நீங்கள் வந்து தேங்காய் பாலில் முதல் பால் 2வது பாலான் இருக்குது. இப்போ 2வது பாலை விடணும். நல்லா அந்த தூள் எல்லாம் இதண்டா பிரண்டா பிறகு பாருங்க 2வது பால் விடுறேன். இனி பாலில் தான் இவ்வளவு இருந்தால் அவியும். தேங்காய் பாலில் அவிய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. தேங்காய் பால்லேயே நீ 2 பால் இருக்குது. அதாவது முதல் புளிஞ்செடுக்கிற பால், 2வது புளிஞ்செடுக்கிற பாலாண்டு. இப்போ நான் 2வது புளிஞ்செடுத்த பாலில் தான் அவிக்கிறேன். முதல் புளிஞ்செடுத்துக்கிற பால் வந்து இப்போவே விடக்கூடாது. 2வது கப்பிப்பாலில் தான் போட்டு எல்லாத்தையும் போட்டு அவிக்கணும். கப்பிப்பால் போட்டு அவிஞ்சி வேறத்தான் 1வது பால் விடுறோம் நாங்கள். ஏன்னா 1வது பாலை முதலே விட்டுட்டோம்னா அவியாது களி மாதிரி வந்துடும், இந்த கிரேவி தன்மை மாதிரி வந்துடும். நாங்கள் அவியணுமென்றதுக்காகத்தான் முதல் பால் விடாமல் 2வது பாலை விடுறோம். இப்போ 2வது பாலை விட்டு நல்லா எல்லாம் கிண்டின பிறகு மூடி வைங்க. நெருப்பை கூட்டிட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா கொதிச்சு வரும், அந்த பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வரைக்குள்ள திறந்து வடியாக திருப்பி இருக்கா கிண்டோன் ஃபுல்லாக எல்லாம் அவியறதுக்கு. இந்த பார்த்திங்களா இப்படி பபிள்ஸ் வருதுண்டு, முட்டையாக வரும். நல்லா கிண்டினீங்கண்டா பார்த்திங்களா இப்படி அவியுதாண்டு பாலில் அவிஞ்சுன்னா நல்லா எல்லாம் களித்தன்மை மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கறிக்கு நாங்கள் பச்சை தண்ணி ஏன் விட இல்லை, பச்சை தண்ணியே சேர்க்க இல்லை, தனியாக அந்த பால்லையே அவிக்கிறோம். இந்த பால்லையே அவிக்ககளே அந்த டேஸ்ட்டை பார்த்தா இப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள் இப்படி நல்ல சுவப்பாக நல்ல இதாக இருக்கு இல்லையா, குழம்பு இப்படி கொதிக்குதான்னு பாருங்கள். அந்த கொதிக்கிறதான் நல்லா இருக்கணும், நல்லா கொதிக்கணும். அப்போ தானே அந்த டேஸ்ட் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். உப்பு காணாண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுறோம். நீங்கள் உங்களுக்கு சமைக்கலாம் அளவாக பார்த்து போடுங்க. எப்போவும் உப்பை முதல் குறைவாகவே போடுங்க. குறைவாக போட்டால் திருப்பி உங்களுக்கு உப்பு காணாடி திருப்பியும் போடலாம். முதலே கூட போட்டுட்டிங்கன்னா பிறகு கஷ்டம் பிறகு உப்பை குறைக்கிறது. இப்போ அதால் நீங்கள் உப்புகளை கவனமாக பார்த்து போடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கொதிக்குதாண்டு. இனி நல்லா கொஞ்சம் கொதித்து வேறு நான் திருப்பி நல்லா மூடிட்டு கொதிக்க விட்டேன். நான் பாருங்க இப்படி கொதித்து வேறுமண்டு திறந்து காட்டுறேன். நல்லா கொதிச்ச பிறகு தான் இனி தேங்காய் முதல் பால் வந்து விடணும். நான் ஃபுல்லாக நெருப்பு வந்து நல்லா ஃபுல்லுலான் இருக்குது பார்த்தீங்களா. திறந்து காட்டுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பபுள் சும்மா படபடபடன்னு வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பபுள் சும்மா செம்மையாக வருது. இந்த நேரம் நல்லா கொதிச்சிட்டுது. இந்த நேரம் முதல் பாலை விடணும். முதல் பாலை விட்டோடனே அப்படியே எல்லாம் கிரேவி மாதிரி விரத்துவாங்க பாருங்க. விட்டோடனே இந்த களித்தன்மை மாதிரி வருங்க கறி. இந்த கறிக்கு பார்த்து நீங்கள் பச்சை தண்ணியே உடையில, பச்சை தண்ணியே ஒன்றுமே ஊற்றையில், தனியாக 2 பாலும் தான்.
முதல் பாலும் 2வது பால்லேயும் தான் கறி செய்கிறோம். தேங்காய் பாலில் வந்து கறி சமைச்சா எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் பால் விடாமலும் கறி செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் விட்டு செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது. ஆனால் அதுவும் அது வித்தியாசமான டேஸ்ட், விடாமல் செய்கிறதும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விடாமல் செய்கிறதுக்கு, தேங்காய் பால் விடாமல் செய்கிறதுக்கு தக்காளி பழம் கூட வேணும். இது நாங்கள் தேங்காய் பால் விட்டு செய்கிறபடியாக தக்காளி பழம் குறைய போட்டுக்கிறோம். இனி இப்படியே இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொதிக்க விட்டால் தெரியும், அந்த பார்த்தோன்னே அந்த வித்தியாசம் தெரியும் பாருங்க. சைட்டாலெல்லாம் எண்ணெய்த்தன்மை மாதிரி வருது இல்லையா கறியில், இந்த எண்ணெய்த்தன்மை வந்துன்றால் தான் நல்லா கொதிச்சிட்டுன்ற அர்த்தம். இப்போ முருங்கங்காய் இறாலெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. ஆனால் அந்த கிரேவி தன்மை இன்னும் பெரிய இல்லை. அப்போ என்ன செய்யணுமெண்டா, இதை இந்த நெருப்பிலேயே இப்படியே வச்சு மூடி வைக்கணும், நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி. கொதித்தா தான் அந்த கிரேவி தன்மையாக வரும். இந்த பாருங்க, நான் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்கி வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும். இப்போ கிரேவியாகவும் அந்த சுவப்பாகவும் அந்த ஒரு எண்ணெய் தன்மையாகவும் இருக்குது இல்லையா, எண்ணெயெல்லாம் வெளியில் வந்த மாதிரி. அப்போ இதுதான் சரியான பதம். பாருங்க, ஒரு டிஷ்ஷில் போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா பிரட்டல் மாதிரி வந்திருக்குல்ல. ஆனால் இதை இன்னும் நல்லா வற்ற விட்டால் நல்ல டேஸ்ட்டாக வரும். பிறகு ஆக்களுக்கு குழம்பு காணா வந்துடும் வத்தினா, ஆளும் வத்தினா. ஆனால் வத்தினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்குறனால என்னென்ன எங்களுக்கு குழம்பு வேணுமென்றதுக்காக. ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நெருப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வரும், களி மாதிரி. இன்னும் சூப்பராக இருக்கும் கறி. பார்த்திங்களா இப்படியெல்லாம் அவிஞ்சு நல்லா பிரண்டு போயிருக்கேன். முருங்கைக்காயெல்லாம் செம்மையாக களியாக அவிஞ்சிட்டுது. இறாலெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. நல்ல இதில் நல்ல கலராக இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலரில். சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது. நல்லா பார்த்திங்களா இறால் எப்படி அவிஞ்சிருக்குன்னு. இப்படி தான் நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைலில் கறி வைக்கிறது. ஆனால் ஜெஃப்னா ஸ்டைல் என்றாலும் சில பேர் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக வைப்பினோம். ஜெஃப்னா ஸ்டைலண்டு இதை மட்டும் சொல்லலாது. சில பேர் வந்து எல்லாம் கூட்டி வைப்பினம். கூட்டி அண்டு எல்லாத்தையும் ஒண்டா போட்டுட்டு அதுக்குள்ளே பாலெல்லாம் விட்டு கூட்டி வைக்கிற அந்த கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கூட்டி வைக்கிறேன்டா மண் சட்டியில் வைக்கணும். மண் சட்டி விறகுல வச்சிங்கண்டா கூட்டி வைக்கிற கறிகள் வந்து வேறு லெவலில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இதுவும் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக கறி வைப்பினோம். இந்த கறி வந்து டிலைட் சாப்பிட்ட ஸ்டைலுன்னு சொல்லலாம், ஜெஃப்னா ஸ்டைலுன்னு சொல்லலாம். எந்த ஸ்டைலாக இருந்தால் என்ன, கறி நல்லா டேஸ்ட்டாக வைக்க தெரிஞ்சால் சரி. கறி இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் 2-3 இறால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அப்படி வச்சு சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.